ஒரு பெரிய காட்டில் ஒரு கிளிக்குடும்பம் வசிக்கிறது. ஒரு நாள் ஒரு புயல் வருகிறது. அதில் 2 கிளிக்குஞ்சுகள் அவர்கள் தாயை தவறி விலகி விடுகின்றன. ஒரு கிளி ஒரு நல்ல மனிதரின் வீட்டில் விழுகிறது. அந்த மனிதர் ஒரு விஞ்ஞானி. அவர் தினமும் நல்ல வார்த்தைகள் பேசுவார், புத்தகங்கள் படிப்பார். அந்த கிளியும் நிதானமாக பழகி நன்றாக பேசத் தெரிந்து விடுகிறது. இன்னொரு கிளி ஒரு திருடரின் வீட்டில் விழுகிறது. அந்த இடத்தில் தினமும் கோபம், சலிப்பு, கோர்த்த வார்த்தைகள். அந்த கிளியும் அதைப் போலவே கெட்ட வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறது. ஒரு நாள் ஒரு பயணி அந்த நல்ல மனிதரின் வீட்டிற்கு வருகிறான். வீட்டின் கிளி மிகவும் இனிமையாக பேசுகிறது. வணக்கம், எங்கே வருகிறீர்கள்? அமருங்கள், நீர் வேண்டுமா? அதற்கு பயணி மகிழ்கிறான். பின்னர் அவன் திருடரின் வீட்டு அருகே போகிறான். அங்கே கிளி கத்துகிறது. ஏய், என்னடா வந்திருக்க? போடா வேலையில்லாதவனே! அதிர்ச்சியடைந்த பயணி, இரண்டும் ஒரே வகை கிளி போலவே இருக்கிறதே, ஆனால் பேச்சு ஏன் இவ்வளவு வேறுபடுகிறது என்று நவின்றான். அப்போது நல்ல மனிதர் சொல்கிறார், ஒரே வகை கிளி என்றாலும் அது வளர்ந்த சூழல்தான் அதை எப்படி பேச வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. கதையின் நெறி, எங்கே வாழ்கிறோம், யார் அருகில் இருக்கிறோம் என்பதால் நம் பழக்கம், சொற்பொழிவு, நடத்தையெல்லாம் பாதிக்கப்படுகிறது.